ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஆல்கஹால்லாம் எதுவுமே சேர்க்காமல் சட்டுன்னு இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தாங்க இருக்கும் இது உள்ள. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேனை க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 6 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா பட்டரை தடவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிடணுங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருங்க. சைடு கார்னர்ஸ்லேயும் பேப்பரை கட் பண்ணி இதே மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் கேக்கு நமக்கு ரொம்ப நேரம் பேக் ஆகும், ரொம்ப கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் பேன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் தாங்க, ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் கேக்கே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை, நார்மல் திராட்சை, முந்திரி பருப்பு, என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 300லேருந்து 400 கிராமுங்க. இது கூடவே டியூட்டி ஃப்ரூட்டியும் செரீஸும் எடுத்திருக்கேன். இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தாங்க 400 கிராமு. நீங்கள் 300 கிராம் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உலர் திராட்சை இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர். இது நம்ம கடைகளில் இப்போ ஈஸியாக கிடைக்குதுங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்க்கலாம். நான் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்குறேன். நீங்கள் முழுசாகவே ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துட்டு இப்போ நாம் இதை அடுப்பு தீயை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். டைம் பார்த்துக்கோங்க. இது நல்லா திக்காகணும். அந்த உலர் திராட்சை எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளம்பப் ஆகி குண்டாகணுங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், எக்ஸாக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதில் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி ஏன் இப்போ சேர்க்கலைன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதுக்கு மேலே ஆரஞ்சோடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை துருவி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் ஆரஞ்சு தோல், எலுமிச்சையோடைய தோல்லாம் சேர்க்கும் போது கேக்கோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். ஆற ஆற அது நல்லா திக்காயிடும். இப்போ நாம் இதில் முட்டையை சேர்த்துக்கலாங்க. டோட்டலாக 2 முட்டை சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணுங்க. ஆறாமல் முட்டையை சேர்த்திங்கன்னா முட்டை குக் ஆகிடும். நல்லா ஆறி போன பிறகு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அடுத்து 2வது முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியோ இந்த மாதிரி ஸ்பேட்டுலாவை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணுங்க. இந்த பேட்டர் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதில் 1/4 கப்பு 160 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த டியூட்டி ஃப்ரூட்டி, செரீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பட்டைத்தூள், இஞ்சி தூள், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பொடியை சேர்க்கும் போது, இந்த சுக்கு பொடின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதை பேக்கிங் பேனுக்குள்ளே போட்டுடலாங்க. இது நம்ம அவனில் வச்சு தாங்க பேக் பண்ண போகிறோம். 160 டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட 50லேருந்து 55 நிமிஷம் இதை நீங்கள் பேக் பண்ணணுங்க. இல்லை நீங்கள் கடாயில் வச்சு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள் போதும். 1 மணி நேரம் எடுக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே குக் ஆகி வரணும். எக்ஸாக்டாக ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கேக் நல்லா குக் ஆகிடுச்சு.
ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள், க்ளீனாக வரணும். அவனில் வச்சு பேக் பண்ணுறீங்கன்னா 45 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணணுங்க. இது நல்லா ஆறின பிறகு இதை நீங்கள் வெளில எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான ப்ளம் கேக். நீங்கள் இதை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக்கை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம்னாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.